ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். லாஸ்ட் எபிசோட்ல இந்த தேகு தான் பார் லேடி ஜங்குவாவை கொலை பண்ணி இருந்திருப்பான். அவங்கள மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி நிறைய பேரை கொலை பண்ணி அவங்களோட முடியெல்லாம் வேற பொக்கிஷன் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுல 2 பாக்கெட் எம்டியா இருந்திருக்கும். ஒண்ணுல நம்ம கங்ஜோ பேரும், இன்னொன்னுல டிடெக்டிவ் மோஜின் பேரும் எழுதி வச்சிருப்பான். அதுல இருந்தே தெரியுது அவனோட அடுத்த டார்கெட் இவங்க 2 பேர் தான் சொல்லி. இதுல கங்ஜோ வேற டூப்ளிகேட் ஓனர் லேடியை கொலை பண்ண கொலைகாரன் தான் இந்த பார் லேடியையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த வேற கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா 2 கொலையுமே ஒரே மாதிரி நடந்திருக்கும். 2 கொலையிலுமே கொலை பண்ணவன் பைபிள்ல இருக்கிற ஒரு சாப்டர் நம்பரை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். 2 கொலையும் பண்ணது ஒரே ஆள் தான் அப்படின்னு வேற சொல்லியிருப்பா. நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டூப்ளிகேட் ஓனர் லேடியை கொலை பண்ணது இந்த மான்ஸ்டர் கில்லர் தான் சொல்லி. அவன் தான் அவனோட அடுத்த டார்கெட் யாருன்னு சொல்றதுக்காக கண்ணாடி வேற வச்சுட்டு போய் மோஜினும் கங்ஜோவும் தான் அப்படின்ற மாதிரி வேற காமிச்சு கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அப்ப இந்த தேகு தான் அந்த மான்ஸ்டர் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லி இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓபன் பண்ண நம்ம கால் சென்டரை தான் காமிக்கிறாங்க. காலங்கத்தாலேயே யாரோ ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றாங்க. பார்க் தான் கால் அட்டன் பண்றா. ஒரு வெல்ஃபேர் சென்டர்ல ஜங்கோன்னு ஒருத்தன் அங்க வேலை பாக்குற ஒருத்தங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு மொட்டை மாடியில நின்னுட்டு யாராவது கிட்ட வந்தீங்கன்னா கீழே குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அப்ப போன் பண்ணது யாருடான்னு பார்த்தா அங்க மிரட்டிட்டு இருக்கிறவன் தான் போனே பண்ணிருக்கான். உடனே இங்க போலீஸ் அனுப்புங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, ஸ்பெஷல் டீம் உடனே இங்க அனுப்பி வைங்க, அவங்க இங்க வரல அப்படின்னா நான் குதிச்சிருவேன் கீழே அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் பேசுறதுமே தெளிவா பேச மாட்டேங்கிறானா. பார்க்குக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லாம் என்ன கொலை பண்ண பாக்குறீங்கடா, என் சாப்பாட்டுல யாரோ விஷத்தை கலந்துருக்கீங்க, இல்ல நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ விஷம் கலந்த கேஸ் என்னோட ரூம்குள்ள விட்டுருக்கீங்க, அதனாலதான் எனக்கு மயக்கம் வருது, எனக்கு நீங்க விஷம் கலந்து சாகடிக்க பாக்குறீங்க, நானா கீழே குதிச்சிருவேன், நீங்க யாராவது கிட்ட வந்தீங்க இவனோட சேர்ந்து கீழே குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டிட்டு இருக்கான். பார்க்குக்கு அங்க நடக்கிற விஷயம் எதுவும் தெரியவும் இல்ல, இவன் பேசுறதும் ஒழுங்கா புரியவே இல்ல. சார் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த ஜங்குன்றவன் ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துலதான் போன் இருக்கு, அதனால அவனே பேசுறான். மேடம், இங்க வெல்ஃபேர் சென்டர்ல இந்த ஜங்குன்றவன் என்ன புடிச்சு வச்சிருக்கான் மேடம், மொட்டை மாடியில நின்னுட்டு என்னோட சேர்ந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறன்ற மாதிரி மிரட்டுறான் மேடம், சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ உடனே கங்ஜோ கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறா. கங்ஜோ உடனே இந்த போனோட ஜிபிஎஸ் லொகேஷனையும் அந்த போனோட ஓனரையும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஓகியன் ஆர்டர் கொடுத்துட்டு இவ அங்க பேச ட்ரை பண்றா. ஓகியானும் அதுக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லிடுறான், மேடம் இந்த போனோட ஜிபிஎஸ் லொகேஷனை லொகேட் பண்ண முடியல, ஏன்னா போனோட ஓனரே ஜிபிஎஸ் லொகேஷனை யாரும் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போனோட ஓனர் பேரு கிம், அவங்க அந்த வெல்ஃபேர் சென்டர்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. அப்ப கண்டிப்பா அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் பேர் தான் கிம்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உடனே கோல்டன் டைம் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தேசிக் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். ஆனா மோஜின் அங்க நம்சங்கோட ரைட் ஹேண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவருக்குமே இன்ஃபர்மேஷன் போகவும் அவர் வழியிலேயே கீழே இறங்கிக்கிறாரு, தேசிக்கோட சேர்ந்து அங்க போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கங்ஜோ அந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டருக்கே கால் பண்ணி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன மேடம் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பதான் அங்க வேலை பாக்குற ஒரு ஆள் குடுகுடுன்னு ஓடி வந்து, சார் ஜங்கு நம்ம கிம்ம புடிச்சு வச்சுட்டு கீழே குதிச்சிருவன்ற மாதிரி பிரச்சனை பண்றான் சார் அப்படின்னு சொல்றான். ஆமா மேடம், ஏதோ பிரச்சனையா, ஜங்கு பிரச்சனை பண்றானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி, யார் சார் அந்த ஜங்கு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேடம், இந்த ஜங்குன்றவன் ரொம்ப நாளாவே ஹோம்லெஸ்ஸா வெளியே சுத்திட்டு இருந்தான், அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்ல, அதனாலேயே அவனுக்கு ஒரு மாதிரி மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. இவன் இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் எங்க வெல்ஃபேர் சென்டருக்கே வந்தான். அவன் ஒரு சரியான ஆல்கஹால் அடிக்ட், இந்த மென்டல் ப்ராப்ளம் வேற, அதனாலேயே அவனுக்கு நிறைய டெலூஷன் ப்ராப்ளம் இருக்கு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு யாரோ அவனை அட்டாக் பண்ற மாதிரியும் அவனை கொலை பண்ண வர மாதிரியும் இவனாவே கற்பனை பண்ணிட்டு எல்லாத்தையும் இவனே அட்டாக் பண்ணுவான். அந்த மாதிரி தான் மேடம் இன்னைக்கும் அவன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்களா. சரி, இன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த கிம்முன ஒருத்தன் அந்த ஜங்கு புடிச்சு வச்சிருக்கான் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜங்குவை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். எதுக்குடா தேடுற அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து கேட்டதுக்கு, இந்த ஜங்கு அவன் சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆளக்கானா, எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி தேடிட்டு இருந்திருக்கான். எங்கேயாவது மூல முடக்கல உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான் பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த கிம் வந்து அந்த வெல்ஃபேர் சென்டர் பூரா தேடிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை மாடிக்கு போற வழியில ஒரு மூலையில உட்காந்து அவனோட கையை அவனே கடிச்சிட்டு இருக்கான். கையில ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. டேய் ஜங்கு, என்னடா பண்ற, இப்பெல்லாம் கடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கையை பிடிச்சி இழுத்ததுக்கு, நீ என்ன கொலை பண்ண பாக்குற, நீ என்ன கொலை பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் மொட்டை மாடியில் நின்று கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கான். இப்ப இவனை பத்தி டீடைல் எல்லாம் தெரிய வரவும் இவ வந்து அந்த ஜங்கு கிட்ட நெகோசியேட் பண்ண ட்ரை பண்றா. மிஸ்டர் ஜங்கு, உங்க பேரு ஜங்கு தானே, உங்களை கொலை பண்ண பாக்குற ஆள் பேரு கிம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, இந்த கிம் தான் என்ன கொலை பண்ண பாக்குறான், அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க எதுவும் கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்களும் இவங்களோட சேர்ந்தவங்க தானா? நீங்க என்ன கொலை பண்ண பாக்குறீங்க, அப்ப நீங்களும் கிட்டவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்க பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க வந்து உங்களை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மோஜினும் தேஷுக்கும் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மோஜின் கேக்குறாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இவங்களும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜங்கு கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு, போலீஸ் வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு, ரிலாக்ஸா இரு அப்படின்ற மாதிரி சொன்னா, இல்ல நீ என் காதுலயும் என் கண்ணுலயும் பக் வச்சிருக்க, அதனால நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அவங்க இங்கேயோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா, இங்க வர்றதுக்கு லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கீழே பெட் எல்லாம் விரிச்சு ஒருவேளை கீழே விழுந்துட்டா ஈஸியா காப்பாத்திடலாம்ல, அதுக்காக வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்களால இப்ப வர முடியல. இந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் மொட்டை மாடிக்கு வந்துடுறான். அவனுமே அந்த ஜிங்குன்றவங்கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா கீழே குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இன்னும் இருக்க எட்ஜுக்கு போய்கிட்டே வேற
வேற இருக்கான். இங்க டிடெக்டிவ் மோஜினும் தேசிக்கும் வந்துடுறாங்க. எல்லாரையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. நாங்க போலீஸ் தான்ப்பா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம், இங்க யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, கவலைப்படாத, நீ கீழே இறங்கி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க போலீஸ்ன்றதை நான் எப்படி நம்புறது, நான் நம்ப மாட்டேன், நீங்களும் அவங்களோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அதுக்குள்ளேயே அந்த வெல்ஃபேர் சென்டரை சேர்ந்த ஒருத்தவன், சார் இவனெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இந்த விலகி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்களுக்கு தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி, நீங்க கொஞ்சம் அமைதியாவே இருங்க, இந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, அவனை தேவையில்லாம ப்ரோவோக் பண்ணாதீங்க, நீங்க கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்ற மாதிரி மோஜின் சொல்லிடுறாரு. இவங்க இங்க இந்த ஜிங்கோ கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி அந்த டைரக்டர் அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட ஏதோ ரகசியமா சொல்றான். அவங்க ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அந்த விஷயத்தை அப்படியே பாஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம டிடெக்டிவ் அவரோட ஐடி எடுத்து காமிக்கிறாரு. இங்க பாரு போலீஸ் ஐடி, நான் நிஜமாலுமே போலீஸ் தான், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், இங்க யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க வேலை பாக்குறவங்க கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த டைரக்டர் என்னத்த சொன்னான்னு தெரியல, அவனுங்க எல்லாம் கும்பலா கூடி நின்னுட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்படி இவங்க வர்றத பார்த்ததும் அவன் ஒரு மாதிரி பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் கங்ஜோக்கு இந்த சத்தம் எல்லாம் கேக்குது. அவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. நார்மலா அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது போலீஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போது மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி அதிகமா பேசுற மாதிரி இருக்கு. இவன் ஏன் இந்த போலீஸ்ன்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் சத்தமா பேசணும், அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அவனுக்கு டெலூஷன் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எதுவும் ஒரு வார்த்தைக்கு ட்ரிகர் ஆகுமா என்ன, அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா எதுக்காக அவன் எமர்ஜென்சி கால் சென்டருக்கு கால் பண்ணணும், போலீஸ் வர்ற வரைக்கும் எதுக்காக சூசைட் பண்ணிக்காம வெயிட் பண்ணணும், ஏதோ ஒன்னு ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவனுங்க இப்படி கூட்டமா அவனை நெருங்குறத பார்த்தோன்னே அவன் ஜம்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறான். கீழே குதிக்க போறான்னு தெரிஞ்சதும் மோஜினும் தேஷுக்கும் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க ரெண்டு பேத்தையுமே பிடிச்சி இழுத்தி காப்பாத்திடுறாங்க. யாருக்கும் எதுவும் ஆகல, காப்பாத்தியாச்சு அப்படின்னதும், சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க இவனை சைக்காட்ரிக் கிளினிக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணிடுறோம், அவனை நாங்க அங்க கூட்டிட்டு போய் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்கள் ரெண்டு பேர் வந்து இந்த ஜிங்குவை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. இவன் உடனே மோஜினை பார்த்து கத்துறான், என்ன இவங்க கூட அனுப்ப பாக்குறீங்களா, அவங்க என்ன கொண்டுடுவாங்க, என்ன இவங்க கூட அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்ரெசிவா கத்திக்கிட்டு இருக்கான். என்ன உளறிட்டு இருக்கா, இவங்க எல்லாம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாங்க, உனக்கு தெரப்பி தான் கொடுப்பாங்க, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருமே வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க தரன்னு அந்த ஜிங்குவை இழுத்துட்டு போறாங்க. இந்த சின்ன குழந்தைங்க அளவுக்கு அதிகமா பயந்தாங்கன்னா ட்ரெஸ்லயே யூரின் பாஸ் பண்ணிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் ட்ரெஸ்லயே யூரின் பாஸ் பண்ணிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இல்லையா, ஆனா அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை வலுக்கட்டாயமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருந்து கிளம்பி வரும்போது இந்த டைரக்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க லஞ்ச் டைம் போல இருக்கு, அங்க வெல்ஃபேர் சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத மோஜின் பாக்குறாரு, நிறைய பேத்தோட கையில கட்டு போட்டிருக்காங்க. என்னாச்சு, ஏன் அவங்க எல்லாம் கையில கட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. சார் வெல்ஃபேர் சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்டா பாதிக்கப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க, இந்த மாதிரி பேண்டேஜ், கட்டு, பெயின் கில்லர் இதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வரா. கங்ஜோ முதல்ல இந்த டைரக்டருக்கு கால் பண்ணப்ப இந்த குட்டி பொண்ணு இந்த டைரக்டர் முன்னாடி உட்காந்து புக்ல கதை படிச்சுட்டு இருப்பா. அந்த பொண்ணு தான் இங்க வரா. அவ இந்த டைரக்டரை பாக்குற பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரி பயத்தோட தான் பாத்துட்டு இருக்கா. அவளோட பேரு சோபி. இந்த டைரக்டர் அந்த சோபியை கூப்பிட்டு, சோபி சாப்பிட போறியா, சாப்பிட்டுட்டு வா, நம்ம மறுபடியும் கதை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் தலையாட்டுறா. இந்த குட்டி பொண்ணை பார்த்ததுமே மோஜினும் தேசிக்கும் அவகிட்ட போய் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறாங்க. நார்மலா குழந்தைய பார்த்தா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி அவங்க பேச பாக்குறாங்க. ஆனா அவ அவங்க கிட்ட வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி பயத்தோடவே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. சோபி நீ சாப்பிட போ அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னதும் அவ பாட்டுக்கு பயந்துட்டு அவ போயிடுறா. ஆனா இவங்க டிடெக்டிவ்ஸ் கிட்ட நார்மலா தான் பேசுறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜோ காதுல இருக்க ஹெட்போனை கலட்டிடுறா. கேஸ் முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு ஏன் இது முடியாத மாதிரியே தோணுது, என்னவோ ஒண்ணு என் காதுல கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உண்மையிலேயே அவ ஹெட்போன்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவ காதுல வச்சு கேக்குறா. இந்த ஜிங்கோன்றவன் அங்க வேலை பாக்குற கிம்மோட போன்ல இருந்து தானே இவங்களுக்கு கால் பண்ணா, அந்த போன் இன்னமும் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் அந்த போனை கட் பண்ணவும் இல்ல, இவங்க யாரும் அவனை தூக்கிட்டு போற அவசரத்துல அந்த போன் அவங்க கிட்ட இருந்து வாங்கவும் இல்ல. அந்த போன் இப்பவும் அவங்க கிட்ட இவங்க கூட கால்ல கனெக்ட் ஆகியே தான் இருக்கு. அதனால அங்க ஆம்புலன்ஸ்ல நடக்கிற விஷயம் எல்லாம் இங்க கங்ஜோக்கு கேக்குது. அங்க இருக்கிற ரெண்டு பேரும் அந்த ஜிங்குவை போட்டு ரொம்ப அவனை ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவனை போட்டு அடிச்சு திட்டி உதச்சி கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ கிரியேட் பண்ணிட்ட, நீங்க எங்களுக்கு பெரிய தலைவலியை இன்னைக்கு கொடுத்துட்ட, நாங்க கொடுத்த ட்ரக்கோட எஃபெக்ட் கம்மியாகிறதுக்குள்ளேயே ஆபரேட்டிங் ரூம்ல இருந்து நீ எஸ்கேப் ஆகி போயிட்ட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களோட வேலை முடிஞ்சிருக்கும், நீ பண்ண வேலைக்கு நீ இன்னைக்கு என்ன நடக்க போகுது பாரு, நீ ஆல்ரெடி ஒரு செத்தவன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ பேசுறாங்க. அவனுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கங்ஜோக்கு இங்க நடக்கிற விஷயம், இங்க கேட்கிற சத்தம் எதுவுமே நல்லதாவே படவே இல்ல. அந்த போனை வேற ட்ராக் பண்ண முடியாதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால மோஜினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ற. எனக்கு என்னமோ தப்பா தோணுது, ஆம்புலன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க, அவனுக்கு ஏதோ அனஸ்தீசியா கொடுத்திருக்காங்க, அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் கம்மியாகிறதுக்குள்ளேயே இவங்களோட வேலை ஏதோ முடியறதுக்குள்ளேயே அவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த ஜங்கு மொட்டை மாடியில இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொன்னாலையா, அது உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது, சீக்கிரமா போய் அந்த ஆம்புலன்ஸை மடக்கி பிடிச்சி அந்த ஜங்குவை ரெஸ்கியூ பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி கங்ஜா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் மோஜின் தேசிக் ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல இந்த கேஸ்க்கான டைட்டில் போடுறாங்க, நரகத்தின் குழிக்குள் இருந்து வந்த அழைப்பு அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. இந்த நாம்சங் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போனா இல்லையா, எங்கேயோ மறைஞ்சிருந்துட்டு அவன் தான் கால் பண்றான். போலீஸ் என்ன இப்படி விரட்டிட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன், ஆனா என் பேக் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த பேக்ல நான் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் இல்ல நீ சம்பந்தப்பட்ட பொருளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. இப்படி தேவையில்லாம எதையாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு உனக்கு நாக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த தேகு மிரட்டுறான். எனக்கு தெரியும் நீயும் அப்பனும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை இப்படிதான் கை விடுவீங்கன்னு சொல்லி, ஆனா நீ இப்ப என்ன காப்பாத்தி தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல, ஏன்னா நான் மாட்டினேன்னா கண்டிப்பா நீயும் மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி இந்த நம்சங்கும் மிரட்டுறான். அந்த தேகு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். இங்க இவங்க அந்த ஆம்புலன்ஸை விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க கிம்மோட போனை இவங்களால ட்ராக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஓஹியன் சொல்லிட்டா இல்லையா, அதனால பார்க் கிட்ட சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் போன ரூட்ல இருக்கிற சிசிடிவி எல்லாம் ஹேக் பண்ணு, அந்த ஆம்புலன்ஸ் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓஹியன் கிட்ட இந்த வெல்ஃபேர் சென்டரை பத்தியும் இவங்க ஒரு சைக்காட்ரிக் கிளினிக்கை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதை பத்தியும் டாப் டு பாட்டம் எல்லா டீடைலும் எடு, அவங்க ஏதாவது பேஷண்ட் அபியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற டீடைலையும் கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க தேசிக் சொல்றான், அந்த ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தான், மேபி அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அவனை பயமுறுத்துற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் பேசியிருக்கலாம் இல்லையா, அதை ஒருவேளை கொஞ்சம் தப்பா எடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தேசிக் சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிடெக்டிவ் மோஜின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. கடைசியா அவன் அவங்க அங்க இருந்து இழுத்துட்டு போகும்போது அவன் ஒரு மாதிரி வியர்டா நடந்திருப்பான், பேண்ட்லயே ஊச்சா போயிருந்திருப்பான், இவங்க என்ன கொண்டுடுவாங்க, இவங்க கிட்ட என்ன ஒப்படைக்காதீங்கன்ற மாதிரி கத்திருப்பான். பத்தாததுக்கு அவன் வயிற்றுலயும் கையிலயும் ரத்தம் வேற வந்திருக்கும். அங்க வேலை பாக்குற ஆள் வேற நம்ம டிடெக்டிவ் மோஜன் கிட்ட இந்த விஷயத்துல இருந்து நீங்க விலகியே இருங்க, உங்களால இவனை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு வேற ஒரு மாதிரி ரூடா சொல்லி இருந்திருப்பான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றதுக்கு உண்மைதான், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான், ஆனாலும் என்னமோ ஒண்ணு அங்க தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா அந்த ஜங்குவோட வயிற்றுலயும் கையிலையும் கட்டி வச்சதுக்கான அடையாளமும் கட் பண்ணதுக்கான அடையாளமும் இருந்ததை நான் பார்த்தேன், அது கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல, நம்ம எதுக்கும் செக் பண்ணி தான் பாத்துருவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஜங்கு மயக்கமாயிட்டான் போல இருக்கு, அவன் பேசுற சத்தம் எதுவுமே கேட்கல. அந்த ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற பொருட்கள் அசைற அந்த சத்தம் மட்டும் கங்குஜோக்கு கேக்குது, அதை மட்டும் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கலாம். அப்ப அந்த ஆம்புலன்ஸ் ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் குள்ள போகுது அப்படின்னு சொல்லி சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு டிடெக்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. ஓகேன் இந்த ஹாஸ்பிட்டல பத்தின டீடைல கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றான். இந்த சைக்காட்ரிக் கிளினிக் வந்து அந்த வெல்ஃபேர் சென்டரோட சிஸ்டர்ஹுட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. டு யங் மீ அப்படின்ற ஒரு 47 வயசு லேடி டாக்டர் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபவுண்டரா இருக்காங்க. அவங்க ஜப்பான்ல படிச்சு PhD வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றோம். அதே சமயம் அந்த ஆம்புலன்ஸ் அண்டர் கிரவுண்டுக்கு வந்துச்சு இல்லையா, ஸ்ட்ரக்சர்ல வச்சு அந்த ஜங்குவை தள்ளிட்டு போய் லிப்ட்ல ஏத்திக்கிட்டு போற சத்தம் இங்க கங்ஜோக்கு நல்லாவே கேக்குது. இந்த கேப்லயே பார்க் அந்த ஆம்புலன்ஸ் எந்த வெளியா போச்சு அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லிடுறா. அதனால டிடெக்டிவ் மோஜினும் தேஷிக்கும் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. வந்து நேரா அந்த கிளினிக்ல போய் ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜங்குன்ற ஒரு பேஷண்ட் உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானா, அவனை நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க சொன்ன அந்த டு யங் மீன்ற டாக்டரே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் அந்த ஜங்குன்ற பேஷண்ட்க்கு ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அவன் அந்த வெல்ஃபேர் சென்டர்ல இருந்து அடிக்கடி இந்த மாதிரி தான் ஏதாவது அடிபட்டு இங்க வந்துட்டே இருப்பான், அவனுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இப்ப கூட எமர்ஜென்சில தான் அவன் வந்திருக்கான், நான் முதல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அவனை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அங்க முன்னாடியே ஒரு பேஷண்ட் இருக்கான். பேஷண்ட் யாருன்றதெல்லாம் இவங்க பாக்கல, அவனோட கையை மட்டும் பாக்குறாங்க. அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. இதே பிரேஸ்லெட் அங்க மொட்டை மாடியில ஜங்குவோட கையிலையும் இவங்க பாத்திருப்பாங்களா, அதனால அவன் தான் ஜங்கு அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டு சரி அவங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்றாங்க. இந்த விஷயத்தை கங்ஜோ கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா கங்ஜோக்கு தான் அங்க போன் வழியா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க இப்பதான் ஸ்ட்ரக்சர் ஒரு ரூம் குள்ள தள்ளிட்டு போய் அவனை பெட்ல தூக்கி போடுறாங்க. அங்க அவன் முனகிற சத்தம் எல்லாம் கேக்குது. அங்க இருக்கிற ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் பிடிச்சி மிரட்டுறாங்க. என்னடா இவனுக்கு ட்ரக் சரியா குடுக்கலையா அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. சாரி சார் கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த டாக்டர் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இங்க இந்த ஜங்கு முனகிற சத்தம் எல்லாம் கேக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க ஆபரேஷன் பண்றதுக்கு தேவையான இந்த கத்தி கபடா எல்லாம் எடுத்து வைப்பாங்க இல்லையா ஒரு ட்ரேல, அந்த சத்தமும் கங்ஜோக்கு கிளியரா கேக்குது. ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொன்னாரு. ஆனா இங்க கேக்குற சத்தம் ஆபரேஷன் தியேட்டர்ல கேக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களை முழுசா சானிடைஸ் பண்ணி அவங்களை ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ் போட்டு அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லாம கிளீனா தானே கூட்டிட்டு போவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரியே தெரியல. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள செல்போன் எப்படி இருக்க முடியும், செல்போனோடய எப்படி ஒருத்தனை உள்ள கூட்டிட்டு போக முடியும், ஏதோ தப்பா தெரியுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஓஹியன் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றான். பார்க் தான் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பா. இந்த டாக்டர் டு யங் மீ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டரோட லைசன்ஸ் நம்பர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பா. அந்த டு யங் மீயோட ரெக்கார்டை செக் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தெரிஞ்சிருக்காது, எல்லாமே கிளியரா இருந்திருக்கும். ஆனா அந்த டாக்டரோட லைசன்ஸ் நம்பரை செக் பண்ணும்போது அந்த லைசன்ஸ் நம்பர் லீ அப்படின்ற வேற ஒரு டாக்டர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இந்த டு யங் மீக்கு கொரியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல எந்த ஒரு லைசன்ஸ் நம்பருமே இல்ல, இவங்க ஒரு டூப்ளிகேட் டாக்டர் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இத கங்ஜோ டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. நீங்க அவன் ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருக்கிறதா சொல்றீங்க, ஆனா எனக்கு சத்தம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து கேக்குது, பத்தாததுக்கு அவங்க போன வேற ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சிருக்காங்க, அந்த டாக்டருமே போலி டாக்டர் அப்படின்ற விஷயத்த சொல்றா. ஏமா இது சைக்காட்ரிக் கிளினிக்மா, சைக்காட்ரிக் கிளினிக்ல ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன வேலை, அதெல்லாம் இருக்காதே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இருக்குதே, எனக்கு சத்தம் கேக்குதே அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. சரின்னு சொல்லி இவங்களும் செக் பண்ண போறாங்க. இவங்க உடனே அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க அந்த டாக்டர் மட்டும் தான் இருக்கா. இந்த பேஷண்ட் ஜங்குவை காணோம். அந்த இடம் பூரா
எல்லாம் தேடி பாக்குறாங்க, ஜங்கு எங்கேயுமே இல்ல. அந்த அம்மா கிட்ட கேட்டா அது வாயை திறந்து பேசவே மாட்டேங்குது. போன் எடுத்து யாருக்கும் போன் பண்ண போயிருப்பா போல இருக்கு. போனை உடனே புடுங்கி பாக்குறாரு, இந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டருக்கு தான் கால் பண்ண போயிருந்திருக்கா. இவங்க அந்த இடம் பூரா தேடி பார்த்தும் ஜங்கு கிடைக்கல அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதான் கங்ஜோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது அங்க நடந்த விஷயம்லாம் இவளுக்கு சத்தமா கேட்டிருக்கும் இல்லையா, அதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல அவளுக்கு ஒரு மியூசிக் சத்தம் கேட்டிருக்கும். இதே மியூசிக் சத்தம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்தப்ப இவ டைரக்டருக்கு கால் பண்ணி அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருப்பா இல்லையா, அப்பவும் அதே மியூசிக் அவளுக்கு கேட்டிருக்கும். அதை யோசிச்சு பார்த்தவ டக்குன்னு பார்க் கிட்ட போய் இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த ஆம்புலன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடி அப்படின்னு சொல்றா. அவளும் தேடி பார்த்துட்டு, இல்ல மேடம் இந்த பர்டிகுலர் டைம்ல ஆம்புலன்ஸ் மிஸ் ஆயிருக்கு, எங்கேயுமே காணோம், சிசிடிவிலே மாட்டல அப்படின்ற விஷயத்த சொல்றா. என்ன நடந்திருக்குன்றது கங்ஜோக்கு புரிஞ்சிருச்சு. உடனே டிடெக்டிவ்ட்ட இன்ஃபார்ம் பண்றா. அந்த இடத்துல ஒரு பிரிவு ரோடு இருக்கு, இவங்க அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போற ரூட்ல எடுத்துட்டு போகாம யூ டர்ன் எடுத்து அவங்க வெல்ஃபேர் சென்டருக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஜங்கு வெல்ஃபேர் சென்டர்ல தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல கிடையாது அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா. அவங்களும் உடனே அந்த வெல்ஃபேர் சென்டருக்கு திருப்பி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த ஜங்கு இருக்கிற ஆபரேஷன் தியேட்டர்ல யாரோ நடந்து வர சத்தம் இங்க கங்ஜுக்கு கேக்குது. வர்றது அந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் தான். டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வரான். என்ன எல்லாம் ரெடியா, ஆபரேஷன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வரான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல இவன் பேசுறான், இல்ல இல்ல இவன் என்ன சாக்குல உயிரோட தான் இருக்கான், ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சுட்டான், ஒரு 2 வாரத்துக்கு இவனை உயிரோட வச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இவன் பண்ண பிரச்சனையில இப்பவே இவனை முடிச்சு கட்டிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவனோட கண்ணு, கிட்னி, ஆடம்ஸ் ஆப்பிள் இதெல்லாம் எடுத்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். அங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அங்க அமெரிக்காவோட அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு அதை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க, அது மூலியமா நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். இதை இங்க கேட்டுட்டு இருக்கும் போதே ஓஹியான் இந்த வெல்ஃபேர் சென்டரை பத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்து சொல்றான். மேடம் இங்க வேலை பாக்குறவங்கள 3 பேர் டாக்டர்ஸா இருந்திருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல வேலை பார்த்து இருந்திருக்காங்க. 3 பேருமே ஒன்னா ஒரே டைம்ல அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து இந்த வெல்ஃபேர் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. எதுக்காக பெரிய வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன வேலைக்கு வந்து திடீர்னு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டதும் கங்ஜோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே பியூர் அப்படின்ற ஒரு வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் போட்டோ எடு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். உடனே இவன் டிடெக்டிவ் மோஜினுக்கு கால் பண்ணி சொல்றா, 15 வருஷத்துக்கு முன்னாடி பியூர்னு ஒரு வெல்ஃபேர் சென்டர் ஸ்கேண்டல்ல மாட்டுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் மேல 20க்கு மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணது, ஆர்கன்ஸ் டிராபிகிங் பண்ணதுன்னு ஏகப்பட்ட கேஸ் அவன் மேல ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவன் சைனாவுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டான். அதே டைரக்டர் தான் இப்ப அவனோட பேரை மாத்திக்கிட்டு அவனோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு திரும்ப வந்து வேற ஒரு பேர்ல ஒரு வெல்ஃபேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கான். அந்த பியூர்ன்ற வெல்ஃபேர் சென்டர்ல வேலை பார்த்த நிறைய பேர் இந்த வெல்ஃபேர் சென்டர்லயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா. அதுக்குள்ள இவங்க அந்த வெல்ஃபேர் சென்டருக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஜங்குவை ஏத்திட்டு போன அந்த ஆம்புலன்ஸ்மே அந்த வெல்ஃபேர் சென்டர் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க வெல்ஃபேர் சென்டருக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க யாரையுமே காணோம், ஒரு மாதிரி காலியா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, இப்ப திடீர்னு எல்லாரும் எங்க மாயமா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம் மட்டும் உள் பக்கமா லாக் பண்ணிருக்கு. இவங்க தட்டி தட்டி பாக்குறாங்க, உள்ள இருந்து யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா உள்ள யாரும் முனகிற சத்தம் கேக்குது. உடனே அவங்க அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அந்த ரூம் ஒரு மாதிரி பயங்கர இருட்டா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்குது. அந்த இருட்டுல ஒரு மூலையில ஏகப்பட்ட பேர் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு முடியலன்னா ஒரு மாதிரி முனகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே முனகிட்டு இருக்காங்க. இவங்க போய் கேக்குறாங்க, யாரு நீங்க எல்லாம், உங்களுக்கு என்னாச்சு, யாரு உங்களை இந்த மாதிரி அடைச்சு வச்சாங்க அப்படின்னு கேட்டா அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல டப்பா டப்பாவா ஏதோ ஒரு மெடிசன் டப்பா இருக்கிறத தேசிக் கவனிச்சுட்டு போய் பாக்குறான். அதுல ஏதோ ஒரு மருந்து இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி மருந்து தான் இருக்கு. பக்கத்திலே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா இதே மருந்து தான் இருக்கு. உடனே டிடெக்டிவ் மோஜின் கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றாரு, இவங்க ஆர்கன் திருட்டு மட்டும் பண்ற மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா இவ்ளோ பேர் எதுக்காக இவங்க அடைச்சு வச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு பாராமெடிக்கல் கம்பெனியோட இந்த பர்டிகுலர் மருந்து இந்த இடத்துல நிறைய இருக்கு, இந்த மருந்தை பத்தியும் இந்த பாராமெடிக்கல் கம்பெனியை பத்தியும் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் கேக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது மாத்திரை, இன்ஜெக்ஷன் ஏதாவது அடிக்கடி இவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பாங்கன்னு கேட்டா முதல்ல வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 தடவை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான தலைவலி, ஹாலுசினேஷன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப முடியாம தட்டு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்களை நாங்க காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கோம், எல்லாரும் கிளம்பி எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஜங்குக்கும் இவனுக்கு ஒழுங்கா அனஸ்தீசியா கொடுக்கவே இல்லை, அவன் கான்சியஸ்ல தான் இருக்கான். கான்சியஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு இவனுக்கு ஆபரேஷன் பண்றானுங்க. இது எல்லாமே அங்க கங்ஜோக்கு நல்லாவே கேக்குது. அவன் வேற அங்க கத்திக்கிட்டு கிடக்குறான். கத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு வயித்துல கத்திய போட்டு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் கங்ஜோ டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா, எனக்கு என்னமோ அங்க கேட்கிற சத்தத்தை வச்சு பார்க்கும்போது பேஸ்மெண்ட்ல இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க உடனே கிளம்பி அங்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கான்சியஸ்ல இருக்கிறவனுக்கு வயித்துல கத்திய போட்டு கிழிச்சா அவன் அமைதியா எப்படி படுத்திருப்பான், திணறுவான் இல்லையா. அப்படி திணறும் போது அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து இந்த செல்போன் கீழே விழுது. அதுல இந்த எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு கால் இன்னமும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அந்த டாக்டர், அதாவது அந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் பாத்துடுறான். இவ்வளவு நேரமா இங்க நடந்த விஷயம் எல்லாம் அங்க ஹெல்ப்லைன்ல இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அப்ப கண்டிப்பா சீக்கிரமா போலீஸ் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க படிக்கட்டுல டிடெக்டிவ் 2 பேரும் நடந்து வர சத்தம் கேக்குது. இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கோங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் மட்டும் கையில ஒரு சர்ஜரி நைஃபை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அதுக்குள்ள பேட்ரோல் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டரை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணா அங்க டாக்டர்னு பேர்ல ஒரு 4-5 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவங்க எல்லாம் கையில கத்தி கபடெல்லாம் எடுத்து
எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. போய் அவனுங்களெல்லாம் அடிச்சு வளைச்சு புடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜங்குவை வந்து பாக்குறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக தான்ப்பா வந்திருக்கோம், நாங்க போலீஸ் தான்ப்பா அப்படின்னு சொன்னா, இந்த நிலைமையில கூட அவன் நீங்க நிஜமாலுமே போலீஸ் தானே, உங்களை நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி தான் கேக்குறான். அதுக்குள்ள பேட்ரோல் போலீஸ் வந்து அந்த ஜங்குவை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இவனுங்களை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, எங்க டைரக்டர் தான் இப்படி பண்ண சொன்னாங்க, எங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சு, நாங்க இதெல்லாம் பண்ணுனா எங்களுக்கு அவர் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனாலதான் பண்ணணும். அவங்க எல்லாம் வெறும் ஹோம்லெஸ் பீப்புள் தானே, யாரு அவங்கள கண்டுக்க போறாங்க, அவங்க இருந்தா என்ன செத்தா என்ன, அவங்கள நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களை கொண்டு போய் ஜெயில போட்டுடலாம்னா, நீங்க போட்டுட்டா நாங்க அங்கே இருந்துருவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தெனாவட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. போட்டு அவர் கும்முன்னு கும்மிட்டு இருக்காரு. இன்னொருத்தன் பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஆக்சுவலா சைனாவை சேர்ந்த ஏதோ ஒரு பாராமெடிக்கல் கம்பெனி அவங்களோட மருந்தை வந்து அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த வெயிட் கம்மி பண்றதுக்கான மருந்து போல இருக்கு. ஆனா அதனால நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்திருக்கு. தலைவலிக்கிறது, ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால அவங்க ஊர்ல அதை பேன் பண்ணிருக்காங்க. அதனால இல்லீகலா அவங்க கொரியாவில வந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இவனுங்க ஹோம்லெஸ் பீப்புளை கூட்டிட்டு வந்துச்சு இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல கண்டிஷன் யாருக்கெல்லாம் கொஞ்சம் மோசமாகுது, இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மருந்தை டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வருதோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு அவங்கள டிஸ்போஸ் பண்ணிடுறது. அந்த மாதிரி வேலையை தான் இந்த வெல்ஃபேர் சென்டர்ல பாத்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல அங்க தேசிக்கு ஒரு ரூமை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். ஒரு ரேக் ஃபுல்லா ஏகப்பட்ட மனுஷங்களோட உடல் உறுப்பெல்லாம் கட் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்ததும் டிடெக்டிவ்க்கு செம்ம கடுப்பாகுது. இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல எலும்பு உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தியல் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சுத்தியல் எடுத்து அவனுங்க எல்லாம் போட்டு அடி அடி நடிச்சுட்டு உங்க டைரக்டர் எங்கடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிட்டான் போல இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன் இன்னமும் இந்த வெல்ஃபேர் சென்டரை விட்டு வெளியில போயிருக்க முடியாது. வெளியே ஃபுல்லா சுத்தி போலீஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் வேற எங்கேயும் போக்கல, நேரா அவனோட ஆபீஸ் ரூமுக்குள்ளதான் போறான். பின்னாடியே இவங்களும் போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா உள்ள அந்த டைரக்டர் காணா. என்னடா இது இங்கதான் வந்தான், அதுக்குள்ள காணாம போயிட்டான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு மூளைக்குள்ள இந்த சோஃபின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி பொண்ணு மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. ரொம்ப பயந்து போய் தான் உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட போய் இவங்க பொறுமையா பேசுறாங்க. இங்க பாருடா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். உன்னை நாங்க ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். எனக்கு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க கூட உன்னை சேர்ந்து சந்தோஷமா விளையாட வைக்கிறேன். இந்த மாதிரி யாருமே உன்னை அழ வைக்க மாட்டாங்க. அந்த டைரக்டர் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயத்துல கண்ணுல எல்லாம் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அந்த நடுக்கத்திலேயே அவ விரல மட்டும் காமிக்கிறா, வேற எதுவும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா. அந்த பொண்ணு தேசிக்கு கூட அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணு விரல காமிச்ச பக்கம் போய் பாக்குறாரு. ஒரு ரேக் தான் இருக்கு. அந்த ரேக் ஃபுல்லாவே இந்த வெல்ஃபேர் சென்டருக்கு கொடுத்த அவார்டு, சர்டிபிகேட் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மையா போலியான்னு தெரியல. அந்த ரேக்கை புடிச்சு நகர்த்திட்டு பார்த்தா உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அதை ஓபன் பண்ணா இந்த டைரக்டர் அங்கதான் சர்ஜிக்கல் நைஃப் கையில ரெடியா வச்சுக்கிட்டு டிடெக்டிவ் வந்ததும் அட்டாக் பண்ணணும்னு நின்னுட்டு இருக்கான். போய் அவன் கையை பிடிச்சு வளைச்சு அவன் கையிலேயே அந்த கத்தியை வச்சு ஒரு அறுப்பு போட்டுடுறாரு. அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணதோட இந்த கேஸும் க்ளோஸ் ஆயிடுது. அங்க இருந்த அந்த ஹோம்லெஸ் பீப்புளையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இந்த ஜங்குன்னு ஒருத்தனை ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணாங்களே, ஆக்சுவலா அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களும் இருப்பாங்க போல இருக்கு. அவன் ஏதோ டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுல அவன் பேங்க்ரப்ட் ஆகி எல்லாத்தையுமே இழந்திருக்கான். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்ப அவனோட பொண்டாட்டி அவனை தேடி வந்து அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப கங்ஜோ தேசிக்கு கால் பண்ணி, அங்க நீங்க ரெஸ்கியூ பண்ண அந்த ஹோம்லெஸ் பீப்புள்ல கங்சோல்னு யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம், இவ ஜிஹின்னு சொல்லி ஒரு பொண்ணோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்திருப்பா. அந்த பொண்ணு இந்த ஏதோ ஒரு வெல்ஃபேர் சென்டர்ல கங்சோல் அப்படின்ற ஒரு ஹோம்லெஸ் ஆளை தேடிதான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பார்த்திருப்பா இல்லையா. அதனாலதான் இப்போ அந்த கங்சோல்றவன் இந்த வெல்ஃபேர் சென்டர்ல இருக்கானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவ தேட சொல்றா. இவனும் போய் அந்த டேட்டாவில எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அந்த பேர் எதுவும் கிடைக்கல. உடனே இவங்க ரெஸ்கியூ பண்ண அந்த ஹோம்லெஸ் பீப்புள் கிட்ட எல்லாம் போய், உங்களுக்கு யாரையாவது கங்சோல்னு தெரியுமா, இல்ல உங்கள யாரோட பேராவது கங்சோல்னு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறான். யாருக்குமே எதுவும் தெரியவே இல்லை. ஆனா ஆம்புலன்ஸ்ல இருக்கிற அந்த ஜங்குக்கு இந்த கங்சோல்ன்ற பேர் தெரிஞ்சிருக்கு. அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றான். ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவனால சொல்லவும் முடியல. டிடெக்டிவ் மோஜின் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் மாதிரி கங்ஜோ தான் கங்சோல்ற யாரோ ஒரு ஆளு தேட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.